to Prema's Culinary. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்த்தியான மோதகம் ரெசிபி தான் பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? சோ அதனால நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியா வந்து ஒரு மோதகம் ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மோதகம் பாத்தீங்கன்னா அரிசி மாவு அந்த மாதிரி எந்த மாவும் யூஸ் பண்ணி பண்ண போறதில்ல. பர்டிகுலரா இந்த மோதகம் வந்து ஒரு வெயிட் வாட்சஸ்க்காக தான். ஏன்னா கண்டினியூஸா நிறைய நம்ம வடை பாயாசம் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு ஏற்பட்ட கேலரி ஏறி போயிடுது இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு மோதகம், அதே நேரத்தில் விநாயகருக்கும் நைவேத்தியம் பண்ணுற மாதிரி ரெண்டும் வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு மோதகம் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மோதகம் வந்து நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ சுகரு அதெல்லாம் நம்ம எதுவுமே இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. வாங்க குயிக்காக ஒரு ஹெல்த்தியாக மோதகம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த மோதகம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத முதல்ல பார்த்துடலாம். மோதகம் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரைசன்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா கோகோனட் பீசஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதுல கோகோனட் பீசஸ் இல்லைனா நீங்கள் வந்து ட்ரை கோகோனட் பீசஸ் சேர்த்துங்க, இல்லைனா டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டேட்ஸு ஒரு 10 டேட்ஸ் போல் வந்து கொட்டை எடுத்துட்டு அதை வந்து நான் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நட்ஸு லைக் பாதாம், அதுக்கப்புறம் cashews அந்த மாதிரி நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து சீட்ஸ், எல்லா டைப் ஆஃப் சீட்ஸ் லைக் பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி எல்லா சீட்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது இதில் வந்து உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுங்க. அந்த மாதிரி எந்த சீட்ஸ் கிடைச்சிச்சுனாலும் அதை எடுத்துக்கங்க. இதில் கண்டிப்பாக முக்கியம் வந்து டேட்ஸை ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன்னா வந்து அது பைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இது வேணும். ஸோ டேட்ஸ் தான் இதில் முக்கியம். ஸோ இதில் வந்து நான் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஹனியும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாமே எக்ஸ்ட்ரா கேலோரிஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நட்ஸை வறுத்துக்க போகிறேன். நட்ஸை வறுத்துட்டு இது எல்லாத்தையும் பிளெண்டரில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிட வேண்டியது தான். பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், வெரி சிம்பிள். வாங்க குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கீ சேர்க்குறேன். உங்களுக்கு கீ வேணான்னா நீங்கள் வெறுமனை வேணால் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கீ சேர்த்துருக்கேன். இப்போது கீ சேர்த்துட்டு நான் இந்த நட்ஸை சேர்த்துடுறேன். நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இது லைட்டாக கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். ரொம்ப கோல்டனாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கீ சேர்த்து வறுக்க வேணாம்னா நீங்கள் வந்து ஓவனில் கூட எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை வறுத்தாச்சு, இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஒரு வறுத்துக்கலாம். ஸோ இந்த கோகோனட் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஃப்ளேவரு. அதனால் கோகோனட் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. டேட்ஸ்லாம் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த சீட்ஸையும் வறுத்துக்கலாம். அதாவது இதோட மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இவ்வளோ தான் எடுக்கணும், நட்ஸ் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இது நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ பிளெண்டரில் போட்டு ஓட்டிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து நான் நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி பண்ணிக்கிறேன். ஸோ நட்ஸை வந்து நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டேன். நீங்கள் நட்ஸு பவுடர் பண்ணும்போது பல்ஸ் விட்டு பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஓட்டிங்கன்னா அதில் நட்ஸ்லேருந்து இருக்கிற ஆயில் விட்டு அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். விட்டு ஓட்டி நம்ம இதை அரைச்சிக்கலாம். அடுத்தது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்குவோம். நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து டேட்ஸை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டேட்ஸும் அரைச்சாச்சு, நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சாலே இது அப்படியே பிடிக்க முடியும் நம்மளால். ஏன்னா டேட்ஸ் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது நம்ம பிடிச்சோன்னே நம்மளால் கையில் பிடிக்கிற மாதிரி வந்துடும்.
ஸோ அந்த தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. அதில் தேங்காய், அந்த ஏலக்காய், ஸோ அதனால் அதோட வாசனையெல்லாம் ரொம்ப நல்லா வருது. இதுலேருந்து நம்ம இதை வந்து ரவுண்ட் பால்ஸாக பிடிச்சிடலாம். உங்கள்கிட்ட மோதகம் அச்சு இல்லைன்னா இப்படியே இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சிட்டு இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அப்படின்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து இந்த மோதகம் அச்சியில் போடுறதுக்காக நான் இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மோதகம் அச்சியில் வச்சுட்டு அச்சியை க்ரீஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் எடுத்தோன்னே அதை எடுக்க வரும், இல்லைன்னா அதில் ஒட்டிடும். ஸோ மோதகம் அச்சுக்குள்ளார வச்சு உள்ளே ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மோதகம் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெண்டாவது ஹெல்த்தி, இது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா மோதகமும் பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸ்வீட்டெல்லாம் நம்ம சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை, டேட்ஸ் தான், நேச்சுரல் ஸ்வீட்னர் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்தியை வந்து ஹெல்த்தியாக செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Prema Arvindhan. Bye.